என்னங்க இது? அந்த அம்மா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுச்சு? வளர்மதி இப்படி கேட்கவும் தான் வளர்மதிக்கு இங்கிலீஷ் தெரியாது என்கிற விஷயமே கண்ணனுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. அப்பாடா, கொஞ்ச நேரத்துல கதி கலங்கி போச்சு. இந்த சங்கீதாவுக்கு எல்லாமே அவசரம். கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண பார்த்தா, அவன் மட்டும் இங்கிலீஷ்ல பேசாம தமிழ்ல பேசியிருந்தா என்னோட நிலைமை என்ன ஆகியிருக்கும்? கண்ணன் மனதிற்குள் தனக்கு தானே பேசிக் கொண்டிருந்தான். உங்களதான் கேக்குறேன், என்ன சொல்றாங்க? அவனை உலுக்கினாள் வளர்மதி. அது வேற ஒன்றும் இல்லை, டைம் ஆகுது, ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வர சொல்றாங்க, அவ்வளவுதான். சரி சரி, தள்ளி நில்லு, ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது. அவளை கடந்து சென்று ஆபீஸுக்கு கிளம்பினான் கண்ணன். அதே நேரம் அதே காலை வேளையில் கடலோரம் அமர்ந்து கொண்டிருந்த அஜயும் அவன் நண்பன் காத்தாடியும் முன்பு இரவு அஜய் கண்ணனையும் சங்கீதாவையும் எடுத்திருந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தார்கள். மச்சி, செம்ம மேட்டடா. எப்படி இந்த மாதிரி விஷயம்லாம் அவன் கண்டுக்க மட்டும் படுது? நேற்று கூட நான் இந்த பக்கம் வந்தேன், ஆனால் பாரேன், மிஸ் பண்ணிட்டேன். சரி சரி, இந்த வீடியோவை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு, அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் என்ன? காத்தாடி நைஸாக அந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி கேட்டான். தோடா, அவ்வளோ சீக்கிரம் ஆட் பண்ணி பார்த்தியா? முடியவே முடியாது. இதை வச்சு நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் தெரியுமா? இது தங்க முட்டை போடுற வாத்து. தங்க முட்டை சாப்பிட்டே ஆகணும். அந்த வீடியோவை பார்த்தபடியே கூறினான். தனது பாக்கெட்டில் இருந்து போனை எடுத்து கொண்டிருந்த காத்தாடி அவன் சொல்வதை கேட்டு அப்படியே அவனை பார்த்தான். என்னடா சொல்ற? இதை வச்சு என்ன பண்ணுவ? நெட்ல ஏற்றி பணம் பார்க்க போறியா? அவ்வளவு துட்டு கொடுப்பானுங்களா? இல்லை நீயே தனியாக வச்சு? ஓ, அப்படி போதா செய்தி? புருவத்தை உயர்த்தி கேட்டான் காத்தாடி. அதெல்லாம் இல்லை, இந்த வீடியோவில் இருக்க பொம்பளை எனக்கு தெரிஞ்சவ தான். மச்சி, என்னடா சொல்ற? காத்தாடி ஆச்சரியமாக கேட்டான். ஆமாடா, இது யார் தெரியுமா? நம்ம அருளண்ண ஒய்ஃப். என்னது, அருளண்ண ஒய்ஃபா? இது அந்த ஆக்சிடென்ட்ல செத்து போனார் அவரா? அவரோடாலாம் இது ஆளே தெரில, சமகூன்னு ஆயிடுச்சு. காத்தாடி சிரிப்புடன் சொன்னான். இந்த வீடியோவில் இருக்கிறவன் போட்டு இதை செஞ்சுன்னு செஞ்சா கும்முன்னு தான் ஆகும். எனக்கு முதல்ல இருந்து இது மேலே ஒரு கண்ணடா. நம்ம சாப்பிடாத பிரியாணி இல்லை, ஆனால் இதை பார்த்தியா, நல்லா இருக்குதுல்ல? அந்த வீடியோவை பார்த்து ஆசையுடன் சொன்னான் அஜய். இருக்குதான், ஆனால் என்னத்த? அட பாரு, அந்த வீடியோவில் என்ன இருந்தாலும் எச்ச பிரியாணிடா. ஆசைப்பட்டாச்சு, சாப்பிட்டு தான் பார்ப்போமே. என்ன சொல்கிற மச்சி? அஜய், இது முடியுமா? பெரிய கேஸ் ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா நீ வேற. ஊர் உலகத்துக்கு தெரியாமல் கள்ளத்தனம் பண்ணுறானுங்க, நாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கூட இருந்தா உனக்கு ஒரு வாய் கிடைக்கும். என்ன சொல்கிற? அஜய் சொன்னதை கேட்டு காத்தாடி சரி என்று தலையசைத்தான். கண்ணன் சங்கீதா அலுவலகம். கண்ணனும் சங்கீதாவும் ஒரு ஐடி கம்பெனியில் பணிபுரிந்து வந்தார்கள். கண்ணன் தான் அங்கு டீம் லீட். சங்கீதா அவன் டீமில் இருக்கும் 5 பெண்களில் ஒருத்தி. அவளை தவிர்த்து மற்ற 4 பெண்களும் 3 ஆண்களும் கண்ணனுக்கு கீழ் பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். கண்ணன் டிப்டாப்பான டிரெஸ்ஸுடன் அந்த மீட்டிங் ஹாலின் முன் நின்று கொண்டிருக்க அவனையே ஒருவித மோக சிரிப்பு பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் மற்றவர்கள் போல தன் சீட்டில் அமர்ந்திருந்த சங்கீதா. சங்கீதா என்னவோ அவனைத்தான் பார்க்கிறாள். ஆனால் கண்ணனோ அங்கிருந்த ரேவதி, ஷில்பா, ஜெனி, ஷாலினி என கலராக மாடர்ன் உடைகளிலும் சுடிதார்களிலும் இருக்கும் தனது டீம் பெண்களை பார்த்து கொண்டிருந்தான். அவர்களும் இவனை ஒருவித பார்வை பார்த்தார்கள். ஆனால் இந்த பார்வை பரிமாற்றம் வழங்கப்படுபவருக்கும் பெறப்படுபவருக்கும் மட்டுமே புரியும். Good morning team. Let's start the discussion about our project. கண்ணன் ஆரம்பிக்க ஒவ்வொருவராக ப்ராஜெக்டை பற்றி பேசினார்கள். சங்கீதாவின் முறையும் வந்தது. சங்கீதா, what about you? கண்ணன் ஒருவித மார்க்கமாக கேட்டான். சார், முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, போக போக ரொம்ப பிடிச்சிருச்சு சார். விரும்பி செஞ்சா எல்லாமே பிடிச்சு போயிடும் இல்லையா? அண்ட் கிளைண்ட் எதிர்பார்க்கிற மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ண என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணா கஷ்டம் இல்லைங்களா? 2 அர்த்தத்தில் அவள் சொல்லி முடிக்க அதன் அர்த்தம் என்ன என்பதையும் புரிந்து கொண்டான் கண்ணன். உள்ளுக்குள்ளேயே சிரித்து கொண்டான். கண்ணனும் 2 அர்த்தத்தில் சொல்ல புரிந்து கொண்டவள் குறும்பாக சிரித்து கொண்டு தலையாட்டினாள். அதன் பின் அன்றைய மீட்டிங் முடிந்து அவரவர் கேபின் திரும்பினார்கள். கேபின் திரும்பிய சங்கீதாவிற்கு இருப்பு கொள்ளவில்லை. தனது கேபினுள் இருந்து கண்ணனை எட்டி பார்த்தாள். அவன் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்க அவனை தூண்டிவிட முடிவெடுத்தவள் எழுந்து அவன் கேபினிடம் சென்று சந்தேகம் கேட்பது போல குனிந்து நின்றாள். சார், எனக்கு ஒரு டவுட். அவள் கிளீவேஜ் காட்டிக்கொண்டு நிற்க அதை பார்த்த கண்ணனுக்கு மொத்தமாக மூடே மாறிவிட்டது.
பெயருக்கு அவள் சந்தேகத்தை தீர்த்து வைத்தான். அவளும் சென்று தன் இடத்தில் அமர்ந்து கொள்ள அப்போது அவளுக்கு டெக்ஸ்ட் செய்தான் அவன். ஏய், சும்மா இல்லாம மூடத்திட்டு போறிய, நல்லா இருக்கா உனக்கு? அதை பார்த்து சிரித்த சங்கீதா ரிப்ளை செய்தாள். நான் வேணும்னா மூட இறக்கி விடவா? வரட்டுமா? பாத்ரூமுக்கு வா. இல்ல, இங்கேயே என்னால முடியும். விளையாடாத சங்கீதா, போ. பாத்ரூமுக்கு முதல்ல நீ எழுந்து போ. கண்ணன், சொன்னா கேளுங்க. பாத்ரூம்ல பண்றது ரிஸ்க். நீங்க அங்கே இருங்க, நான் வரேன். இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணுங்க சொல்றத கேளுங்க, புரியுதா? மெசேஜ் அனுப்பியவள் மீண்டும் எழுந்து கண்ணனின் கேபினை நோக்கி விரைந்தாள். வந்து கொண்டிருக்கும் அவளை கண்ணன் தீவிரமாக பார்த்தான். என்ன பண்ண போறாவ? யாருக்கிட்டையும் மாட்டாம இருந்தா சரி. மனதில் பலவித எண்ண ஓட்டத்துடனே அவன் அமர்ந்திருக்க மீண்டும் சந்தேகம் கேட்பது போல வந்தவள் இம்முறை தங்களை யாரேனும் கவனிக்கிறார்களா என சுற்றும் முற்றும் பார்த்தாள். யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்தவள் சட்டென்று கீழே குனிந்து கண்ணனின் கம்ப்யூட்டர் டேபிளின் அடியே சென்றவள் மறைவான அந்த இடத்தில் இருந்து கொண்டு கண்ணனின் ஜிப்பை திறக்க தொடங்கினாள். அதை சற்றும் எதிர்பாராத கண்ணன் திடுக்கிட்டு போய்விட்டான். சங்கீதா அவ்வாறு செய்வாள் என கண்ணன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவளுடைய காமம் எத்தனை பெரிது என்பது கண்ணனுக்கு நன்றாக தெரியும். சில நேரங்களில் அவளே வந்து உறவாடுவாள். அப்படித்தான் அப்போதும் நடந்து கொண்டாள். கண்ணன் எவ்வளவு தடுத்தும் விடாப்பிடியாக கம்ப்யூட்டர் டேபிளின் கீழ் சென்று மறைந்து கொண்டு அவள் சில்மிஷத்தை தொடங்கினாள். கண்ணன் கண்மொழி பிதுங்கி போய்விட்டான். அவனுக்கு அது பிடிக்கும் தான். சதா சங்கீதாவின் உடலே கதி என கிடந்தவன்தான். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை இருவருக்கும் புதியது. அலுவலகத்தில் இருக்கும்போது இருவருக்கும் மூடேறியது என்றால் அந்த கட்டடத்தின் மேல்தளத்தில் உள்ள கைவிடப்பட்ட பாத்ரூமிற்கு சென்று விடுவார். சற்று தலையை தூக்கி பார்த்தால் மொத்த அலுவலகமும் தெரியும். சங்கீதா மேலும் கீழும் தலையை ஆட்டி அவனை ஆட்கொண்டிருக்க கண்ணன் அவளை பார்த்து கெஞ்சினான். யாராவது பாத்திர போறாங்கடி. அதற்கு அவளோ அவனை பார்த்து ஒற்றை கண்ணடித்து குறும்பு செய்தாள். அப்போது ஹலோ மிஸ்டர் கண்ணன் என்றொரு குரல் கேட்டு திடுக்கிட்டு போய் நிமிர்ந்து பார்த்தான் கண்ணன். அங்கு கண்ணனின் சக ஆபீஸ் மேட் சேகர் என்பவர் குறுந்தாடி ஒன்றுடன் சிரித்தபடி அவனை நோக்கி வந்தார். சங்கீதா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன் வேளையில் கவனமாக இருந்தாள். ஹாய் சேகர், வாங்க. கண்ணன் சற்று நெளிந்தபடியே இருந்தான். என்ன கண்ணன், என்னாச்சு இப்படி நெளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆர் யூ ஓகே? கண்ணனை பார்த்து கேட்டார் சேகர். கண்ணன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அதுவா, நத்திங் சேகர், ஜஸ்ட் ஏஜ் என்றான். எனிவே, ஆமா கண்ணன், நேற்று நீங்க மேட்ச் பாத்தீங்களா? அட அட அட, என்ன அடி, சும்மா பிரிச்சு எடுத்துட்டாரு நம்ம கோலி. அவரோட ஆட்டம் எப்பவுமே சூப்பர் தான். நீங்க கூட பெட் கட்டிங்களே கோலி 10 ரன் கூட தாண்ட மாட்டாருன்னு, பட் பாத்தீங்களா? அவர் கண்ணனின் நிலைமை புரியாமல் குறுந்தாடி சேகர் ஏதேதோ பேசினார். ஒரு பக்கம் நரக இம்சையில் இருந்த கண்ணன், ஓஎஸ் பிரமாதமான மேட்ச், அதுல ஒரு ஓவர்ல அம்மா என கண்ணன் மேலே பார்த்தான். அதை கண்டு குழப்பமடைந்த சேகர், ஏங்க என்ன அம்மான்னு மேல பார்த்துட்டு இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு என கேட்டார். அது நேத்து ஒரு படம் பார்த்தேன் சார், மண்டைக்குள்ள விடாம ஓடிக்கிட்டே இருக்கு. டேபிள் கீழே அவள் ஒரு வழியாக நிறுத்திவிட்டாள் என்பதை உணர்ந்து கொண்ட கண்ணன் பெருமூச்சு விட்டு அதாவதுங்க, அந்த கொரியன் படத்துல ஒரு ஹீரோ இருப்பான் என கண்ணன் ஆரம்பித்தான். சங்கீதா இன்னும் சில இம்சைகள் கொடுக்க ஆரம்பித்தாள். கண்ணன் புருவங்கள் மேலே உயர மெல்லமாக கத்தினான். அதை கண்டு சேகர் ஜெர்க்காகி விட்டார். கத்திக்கிட்டு ஒரு மலைப்பகுதியில ஓடுவான். திடீர்னு அவனை சில காட்டுவாசிங்க துரத்தி பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவாங்க என சமாளித்தான் கண்ணன். ஓ அப்படியா, அப்புறம் என்னாச்சு? சேகரும் கதை கேட்க ஆரம்பித்தார். அப்புறம் அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்க குரூப்ல இருக்கிற ஆல்பாவோட ஃபைட் பண்ண வைப்பாங்க. கண்ணனின் நிலைமை புரியாமல் கன்னத்தில் கையை வைத்துக்கொண்டு இன்ட்ரெஸ்டிங், அப்புறம் என்றார் சேகர். கண்ணன் அப்போது உச்சத்தை நெருங்கியிருந்தான். அப்புறமா அவன் சண்டையில தோத்துருவான். உடனே அந்த காட்டுவாசிங்க எல்லாரும் அவனை அப்படின்னு கத்திக்கிட்டே ஒரு மலை உச்சிக்கு தூக்கிட்டு போய் அங்கிருந்து அவனை தூக்கி என்று சொல்ல வரும்போது கண்ணன் உச்சத்தை அடைந்துவிட சங்கீதாவின் தாகமும் தீர்ந்தது. கடவுளே, முடியல என ஆர்காசம் அடைந்து கத்தினான். கையை மேலே கொண்டு வந்து
அப்படியே டேபிள் மீது படுத்து ஆஸ்வாசப்படுத்திக் கொண்ட கண்ணனை பார்த்து புத்திசாலி போல சொன்னார் சேகர். புரிஞ்சிருச்சு. அவன் கீழே விழுந்து ஒரு மரக்கிளையில மாட்டிக்கிட்டு உங்களை மாதிரியே மூச்சு வாங்குறான். ஆமை கரெக்ட்? மெல்ல நிமிர்ந்து பார்த்த கண்ணனின் முகத்தில் அப்படி ஒரு நிம்மதி தெரிந்தது. சரியா சொன்னீங்க சார். படம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா இது வரைக்கும் தான் பார்த்தேன். மிச்சத்தை சீக்கிரம் பார்க்கணும். கண்ணன் கீழே பார்க்க அங்கு சங்கீதா அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். கண்ணன், இந்த படத்தை நானும் பார்க்க போறேன். நிச்சயம் பாருங்க சார், நல்ல படம். கண்ணன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது சேகருக்கு அப்போது ஏதோ கால் வர 1 செகண்ட். என அவன் அதன் மீது கவனம் செலுத்தினான்.